ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் கூறியுள்ள முறைகேடு புகாரில் சிக்கியுள்ள செபி தலைவர் மாதவி இன்னும் ராஜினாமா செய்யாதது ஏன் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். செபி என்று அழைக்கப்படும் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவராக உள்ள மாதவி புரி புச் மற்றும் அவரது கணவர் தவல் புச் ஆகியோர் அதானி குழுமத்தின் போலி நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளனர் என்பது ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டு. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதில் பல்வேறு கேள்விகளை ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிறார். செபியின் நேர்மை மற்றும் சிறு சில்லறை முதலீட்டாளர்களின் சொத்துக்களை பாதுகாப்பதற்கான அந்த அமைப்பின் நம்பகத்தன்மை ஆகியவை தற்போது சமரசம் செய்யப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். செபி தலைவர் மாதவி புச் இன்னும் ஏன் ராஜினாமா செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி, கடினமாக உழைத்து சம்பாதித்த பணத்தை பங்குச்சந்தையில் முதலீட்டாளர்கள் இழந்தால் அதற்கு யார் பொறுப்பு என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். Over the last few years, larger and larger numbers of people have been investing in India's stock market. They invest their hard-earned, honestly earned savings in the stock market. And it is my duty as leader of the opposition to bring to your notice that there is a significant risk in the Indian stock market because the institution that governs the stock market is compromised. Now I'm going to explain to you exactly how and why it is compromised. A very serious allegation against the Adani Group was illegal share ownership and price manipulation using offshore funds. It has now emerged that SEBI chairwoman Madhavi Buch and her husband had an interest in one of those funds. தற்போது பூதாகரமாக வெடித்துள்ள புதிய குற்றச்சாட்டுகள் குறித்து உச்சநீதிமன்றம் மீண்டும் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்குமா என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஹிண்டன்பர்க் விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பிரதமர் மோடி ஏன் அஞ்சுகிறார் என்பதும், கூட்டுக்குழு விசாரணையால் என்ன வெளியே வரும் என்பதும் இப்போது தெளிவாக இருப்பதாக ராகுல் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையே செபி தலைவர் மீதான புகார் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மட்டுமல்லாது ஆம் ஆத்மி, ராஷ்டிரிய ஜனதா தளம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.